ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிச்சனில் என்டர் ஆனதும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு தான் இருக்கும். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர் ஷேப்பில் தான் இருக்கும். சைடில் இந்த மாதிரி ஒரு கபோர்டு இருக்கும். இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் நான் அரிசி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா. இதுக்குள்ளே வந்து நான் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த கூடையில் என்ன வச்சுருக்கேன்னா மேகி, அதுக்கப்புறமா சன்னா மசாலா, பச்சை பயிறு, அவல், அதுக்கப்புறமா ரவை, சேமியா இதெல்லாம் வச்சுருக்கேன். சேமியா ரவை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கூடையில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க, அப்போ நமக்கு வேலை மிச்சமாகும். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு டைரி வச்சுருக்கேன். இதில் அம்மா சொன்ன சமையல் குறிப்புலாம் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறமா பூரி உருட்டுற கட்டெல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் கீரி, அதுக்கப்புறமா தேங்காயை உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு சுத்தியல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் கண்ணாடி கிளாஸ்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஜூஸ் போடுற ஜாரு அது எல்லாமே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், அதுக்கப்புறம் டூத் பிக் அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் தான் நான் மசாலா பொடிலாம் போட்டு வச்சுருக்கேன். மசாலா பொடி போடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் இதில் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வச்சுருக்கிறது தேன். அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நெய். இதுவும் நெய் டப்பா தான். இதுக்குள்ளே நான் பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா இது கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேண்டி. அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா தயிர் டப்பா. இதுக்குள்ளே சோள மாவு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு, சோள மாவு இது எல்லாம் இதில் தான் இருக்குது. நான் டப்பாவில் முடிய இதில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா ஏலக்காய், வெந்தயம் அதெல்லாம் இருக்குது, சின்னமோன் பவுடர். அதுக்கப்புறமா இது காஃபி பவுடர் இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கிற டப்பாவில் கொக்கோ பவுடர், அதுக்கு மேலே மைலோ, குங்குமப்பூலாம் வச்சுருக்கேன். இப்போ மேலே என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு அப்புறம் அரிசிலாம் நீங்கள் போடும்போது நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எறும்பு, பூச்சிலாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் சாம்பார் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர் எல்லாம் இதில் இருக்குது. இது 1 இயர் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நான் எப்போவுமே வாங்கி வச்சுடுவேன். டப்பாவில் முடிய நம்ம இதிலேருந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதில் இதுதான் வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் மொட்டையாக ஆயிடுச்சு, ஷார்ப் பண்ணணுன்னா நம்ம இதில் ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கத்தி மொட்டையாக இருக்குது, இதை ஷார்ப் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு. இது நான் மலேசியாவில் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டில் நான் தோசைக்கல், சப்பாத்தி கல் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிரைண்டர். நான் ப்ரீத்தி கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது மாவு அரைக்கிறதுக்கு இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ப்ரெஸ்டீஜ் மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறேன். இதான் என்னோடய மிக்ஸி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ். நமக்கு கேஸ் தீர்ந்து போச்சுன்னா இதில் டக்குன்னு சமைச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே எப்போவுமே கேன் வாட்டர் தான் வாங்குவோம். இது முடிய நாங்கள் கேன் கீழே ஒரு கடை இருக்குது, அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம்.
இந்த கூடையில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி சமையலுக்கு நார்மலாக எப்போவுமே பயன்படுத்துகிற பொருட்கள்னால் நான் இதில் வச்சுருக்கேன். சீரகம், வெந்தயம், கசூரி மேத்தி, காயத்தூள், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அது எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இதில் வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் ஆயில்லாம் வச்சுருக்கேன். எதுக்காகனா, நமக்கு வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஆயில் வந்து லீக் ஆகும். அப்படி நமக்கு ஆயில் வந்து ஒழுகிருச்சுனாலும் நம்ம வந்து நியூஸ் பேப்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். இதனால் நமக்கு வந்து டைம் மிச்சமாகும், வேலையும் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாண்டில் நான் வந்து தட்டுலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மலேசியாவில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா சின்ன உரல். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, அப்புறம் மிளகு இதெல்லாம் தட்டிக்கலாம். இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டவ். ஆன் பண்ணாலே போதும், நெருப்பு வந்துடும். அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே தான் நான் வந்து 2 கூடை வச்சு பாத்திரம்லாம் கவுத்தி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து வாஷ் பேசினில் பாத்திரம் கழுவ நான் இதில் கவுத்தி வச்சுருவேன். க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது. பேனாசோனிக் வாஷிங் மிஷின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த சைடு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. அவ்வளோதாங்க. இதுதான் என்னுடைய கிச்சன். என்னோடய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.